கிளாம்பாக்கத்தில் இருக்கங்க. இன்றைக்கி ஒரு தரமான ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா பஸ்ஸை பாருங்கள், இன்னமா ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் எங்கே இருக்கோன்னா கிளாம்பாக்கத்தில் இருக்கங்க. இன்றைக்கி ஒரு தரமான ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா பஸ்ஸை பாருங்கள், இன்னமா ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கிளாம்பாக்கத்துலேருந்து சேலமுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் கள்ளக்குறிச்சி டிப்போவில் இப்போ ரீசெண்டாக ஒரு புது BS6 பஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ண உடனே டக்குன்னு ஸ்டிக்கர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அந்த பஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படியே வாங்க ஃப்ரண்ட் லுக் பார்த்துடலாம். எஸ், இன்றைக்கி இந்த சூப்பரான தரமான பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பாருங்கள், ராயல் ரைடர் கிளாம்பாக்கம் கள்ளக்குறிச்சி சேலம் ஒரு சூப்பரான பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி இந்த பஸ்ஸில் நம்ம மட்டும் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, ஒரு லெஜண்ட் TNSTC vlogger தான் வரப்போகிறாரு. எஸ், நம்ம இன்றைக்கி மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த பஸ்ஸை எடுக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. டக்குன்னு ப்ரோவை பிடிச்சேன். ப்ரோ, இப்படி நம்ம பஸ்ஸு ரிசர்வேஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டிருந்தேன். ப்ரோ, அதை ஏன் கேட்குறீங்க, நாளைக்கு வாங்க நம்ம 2 பேரும் ஒட்டுக்காகவே எடுக்கலான்ட்டு சொல்லி இன்றைக்கி நாங்கள் 2 பேருமே சேர்ந்து எண்ட் கவர் பண்ண போகிறோம். கிளாம்பாக்கத்துலேருந்து சேலம் வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு புது பஸ்ஸு எப்படி இருக்குது, டிக்கெட் சார்ஜஸ் எவ்வளோ, எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க, எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க. ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் ப்ரோவை பார்க்குறேன். இது வரைக்கும் மெசேஜ் பண்ணி பேசியிருக்கோம், காலில் பேசியிருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசுகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ தொடர்ந்து பயணத்தை கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ வந்திருக்கிற BS6 எல்லாமே சூப்பராக பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம ஸ்டேரிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது பக்கத்துலேயே LED ஸ்க்ரீன் வச்சுட்டா, டச் LED ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே அழகாக 3 தெய்வங்கள் சூப்பராக இருக்குங்க. இன்டீரியர்லாம் ஆரம்பத்தில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உவற்றே உலகு. இன்னும் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல.
லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்கண்ணா, நம்ம எடுத்தே ஆகணுங்கண்ணான்னு சொல்லி வந்தாச்சுங்க. இந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் ஒரு 7 o'clock மேலே ஜேன்னு கூட்டமாயிருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆச்சு. அதனால் கொஞ்சம் காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 7 மணிக்கு மேலே வந்து பாருங்கள், ஃபுல்லாக எஸ்சிடிசி நிற்பாங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு நின்றுட்டுருக்காரு பாருங்கள். எஸ், அந்தியூர் சென்னை. இதுவும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருக்கேங்க. கூடிய விரைவில் எடுக்கலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எக்ஸீட்லாம் பார்த்துருவீங்க. டக்குன்னு ஒரு காஃபி அடிச்சுட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஸ்பெஷல் காஃபி இருக்காமாங்க. நம்ம ப்ரோ கூப்பிட்டு வந்தார். ஒரு கருப்பட்டி காஃபி அடிச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. எஸ், அப்படியே ஒரு காஃபி எடுத்துருவோங்க. எஸ், அப்படியே காஃபி முடிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சென்னை குருவாயூர் வண்டி தாங்க நிற்கிறாரு, பிரகாஷ். இப்போல்லாம் பிரகாஷை பார்க்குறதே அதிசயங்க. சவுத் சைடு போனால் ஃபுல்லாக எம்ஜி மாற்றி விட்டுறாங்க. பிரகாஷை பூரா பெங்களூர் சென்னைக்கு அனுப்புகிறாங்க. கொஞ்சம் சவுத்துலாம் பார்த்து மாற்றி விடுங்க, எங்களுக்கும் பிரகாஷ் கொடுங்க. ஊட்டி வேணாமலாம் பிரகாஷ் இருந்தால் தான் நான் எடுக்கிறேன்னு முடிவில் இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு பிரகாஷை மாற்றி விடுங்க. இந்த பஸ்ஸில் என்ன ஸ்பெஷலான விஷயம்னா, நம்ம ரூட் நம்பர் பார்த்திங்கன்னா 281. நம்ம டிக்கெட் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா $280. இதுதாங்க நல்ல விஷயம் இல்லைங்க. 250 ரூபா டிக்கெட்டு, ரூட் நம்பர் 281. இது பாருங்க, காப்பி அது வெட்டி பார்க்கணும். இது ரொம்ப 50 years ஆஃப் செலிப்ரேஷன். இது ரொம்ப எல்லாத்துக்குமே எங்கள் நிர்வாகத்துக்கு ரொம்ப பிடிச்சி போன. ஆக்சுவலி அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அவங்களோட பஸ்ஸை எவ்வளோ ரசித்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. கேட்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. லைட்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். லைட் ஷார்ப்பாக நம்ம 5 மணிக்கு நம்ம கிளம்பாக்கிறதுன்னு கிளம்பியாச்சுங்க. என்ன டவுட் சாதிச்சா? சாதிச்சு முன்னாள் மட்டும் கேட்டு ஏற்றியா? ஆத்தூர் சேலா அறுபது வருது கலவை சொல்லி எஸ், அப்படியே நம்ம பஸ்ஸோட இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. ஆக்சுவலி நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து சென்னை ஆப்ரேட் பண்ணிட்டு, சென்னையிலேருந்து சேலம் டு கள்ளக்குறிச்சி ஆப்ரேட்டிங் பேட்டர்னுங்க. ஸோ டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து சேலத்துக்கு 310 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் வருங்க. இதுக்கு டிக்கெட் சார்ஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா 280 ரூபா. ஸோ அப்படியே தொடர்ந்து பயணத்தை கண்டினியூ பண்ணலாங்க. போகிற வழின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டோம்னாவே நமக்கு மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், சேலம் 12:10 ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. எப்படி போகிறாங்க, எங்கெல்லாம் பிரேக் ஸ்டாப்லாம் நிப்பாட்டுறாங்க எல்லாமே பார்க்கலாங்க.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினத்துக்கு 267 கிலோமீட்டர், தஞ்சாவூருக்கு 331, புதுக்கோட்டை 338ங்க. இந்த ஈவினிங் டைம் இதை கிராஸ் பண்ணும்போது ஒரு செம வைபாக இருக்குங்க. நல்லா சன் செட் ஆகிட்டு இருக்கும். நம்ம அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குருவாயூர் வண்டி தாங்க போகுது. ஷார்ப்பாக ஒரு 2 மணிக்கெல்லாம் நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடுவாங்க. எஸ், இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரிக்கு 661 கிலோமீட்ரு, நம்ம நெல்லைக்கு 575, மதுரைக்கு 413ங்க. எஸ், நம்ம சேலத்துக்கு 298 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து. பஸ்ஸில் ஃபுல்லாமே குட்டீஸு, அதனால தான் இந்த சவுண்டுங்க. ஆக்சுவலி இன்றைக்கி எங்களுக்காகவே இந்த மழையும் வெயிலும் கொடுத்து சூப்பராக சீனிக்கான ரூட்டாக அமைச்சு கொடுத்துட்டாரு கடவுள். என்ன ப்ரோ, ரூட் எப்படி இருக்குது மழை வந்தனால? சூப்பராக இருக்குங்க ப்ரோ. உண்மையாலுமே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, வெயில் அடிக்கும் இப்படியே வேர்த்து போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினச்சோம். பட் போக போக கிளைமேட் அவ்வளோ சூப்பராக மாறிட்டுருக்கு. அதுவும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் பேஞ்சிருக்கும் போல் இருக்குது. அப்படியே ஜில்லுன்னு காற்று சூப்பராக போயிட்டுருக்கேன் ப்ரோ. எல்லாம் ப்ளூ கலரில் ஸ்கைலாம் சூப்பராக இருக்குது. நல்லா டிக்கெட் சார்ஜஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். கிளாம்பாக்கத்துலேருந்து சேலத்துக்கு 280 ரூபாங்க. ஜஸ்ட் வியூவை பாருங்கப்பா, வர மாதிரி இருக்குங்க. வியூவை பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்கு. பெரனூர் டோல் பிளாசாங்க. கரெக்டாக ஃபைட் பண்ணி தான் வந்திருக்கோங்க. இல்லை வேணாம் வேணாம். அவர் எங்கே கேட்குறாருன்னா அந்த வண்டி 7,000 கம்பெனி 4,000 சேலத்துக்கு 3,000 ரூபாய்க்கு போனது தானேண்ணா, 14,000 ரூபா தானேண்ணா. கரெக்டாக ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுதுங்க. என்ன ட்ரெயின் தெரில.
ஷார்ப்பாக 6:10க்கு நம்ம மேல்மருவத்தூர் வந்தாச்சுங்க. இன்னும் அடுத்த வாரம் வந்ததுனால செட்லாம் போட்டு மாஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீடியோ எடுத்துருக்க முடியாது. நல்ல வேலை செட்லாம் இப்போதைக்கு போடலைங்க. இங்கேருந்து ரைட்டில் கரெக்டாக ஒரு ரோடு போவோங்க. அது வந்து நம்ம திருவண்ணாமலை போகிற ரோடுங்க. அதிலே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்டருங்க. அந்த ரோடு தாங்க. திண்டிவனத்துக்கு டைவர்ட் ஆக போகிறோங்க. திண்டிவனம் கரெக்டாக எத்தனை மணிக்குள்ளே போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க திண்டிவனம் புது பஸ் ஸ்டாண்ட். திண்டிவனம் கரெக்டாக 6:50க்கு வந்திருக்கோங்க. இந்த லெஃப்டில் போனோம்னா பாண்டிச்சேரி ரீச் பண்ணலாங்க. சுனி நமக்கு விழுப்புரம் தாங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7:15க்கு டின்னருக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே தாங்க அன்னபூர்ணா ஹை வெஜிடேரியன். ஸோ இங்கே தான் சாப்பிட போகிறேங்க. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு வந்து ரிவ்யூ சொல்கிறேங்க. இங்கே தாங்க டின்னர் பிரேக்கு ஒரு டீசெண்டாக இருந்துச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா 2 தோசை வாங்கினேன். 70 ரூபா தாங்க. ஓகேவாக தான் இருந்துச்சு. பஸ்ஸை பாருங்கள். பாப்பா செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. வாங்க அப்படியே ஏறிடுவோம். போகலாம். விக்கிரவாண்டி டோல் கரெக்டாக 7:40க்கெலாம் வந்தாச்சுங்க. கும்பகோணம் தஞ்சாவூர் அதுக்கெல்லாம் லெஃப்டில் கீழே இறங்கிடணுங்க.
எஸ் விழுப்புரம் என்ட்ரி இருக்குங்க. ஸோ விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ் மழை தூருதுங்க, நல்லாவே வருதுங்க மழை. எஸ் விழுப்புரம் வந்தாச்சுங்க. ஷார்ப் 8 மணிங்க. ஒரு வண்டி 2 வண்டி போகிறாங்க. போயிடும் அப்புறம் பாரு நம்ம வரும்போது போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்திருக்கோங்க. இது வரைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டில் நான் வந்ததே இல்லைங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் கவர் பண்ணுறோம். மழை பட்டையை கிளப்புதுங்க. பா இப்போ வர புத்தமுது BS6 எல்லாம் 65 ஸ்பீடில் ஆக்குங்க. பட் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 75 எல்லாம் போகுதுங்க. 80 போக மாட்டேது. 75 70 மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறாங்க. உளுந்தூர்பேட்டை டோல்கேட் வந்தாச்சுங்க. நம்ம உள்ளே போவோங்க, ஏன்னா அஃபிஷியல் ஸ்டாப்பேஜ் இருக்குங்க. ஒரே ஓடு தான். அவர் கொடுத்த பணத்தை உதவி செய்யணும் வசதி காட்டி நல்லா பேசிட்டாங்க. புரியல, பணம் கொடுக்காம அவர் கண்ணு ஓட்டு தான் சொல்கிறாங்க. கை அவர் அடிப்பட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு அவர் கொடுத்த பணத்தை இவங்க 2 பேர் பேசிட்டாங்க. ரெண்டா அப்படின்னு சொன்னாங்க. பசங்க அதிகம் உதவி பேசிட்டாங்க. உளுந்தூர்பேட்டை டைவர்ஷன் ஆயாச்சுங்க. எஸ் இப்போ லெஃப்டில் போகிற ரோடெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, திருவண்ணாமலை திருச்சி எல்லாம் போகிறாங்க. நம்மளும் அதில் தான் போவோம். இது கோயில் ஃபங்க்ஷன் நினைக்கிறேங்க. எஸ் உளுந்தூர்பேட்டை கரெக்டாக 8:50க்கெலாம் வந்திருக்கோங்க. நம்ம சேலத்துக்கு கரெக்டாக 134 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போயே ஆல்மோஸ்ட் மதியம் 9 ஆச்சு. இன்னொரு 3 மணி நேரங்க பயணம் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு கள்ளக்குறிச்சி தாங்க, ஒரு 38 கிலோமீட்ரு. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் ஆத்தூருக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சேலங்க. யாரு
தான் போடுறான். என்ன ஒன்றே இருந்தா கள்ளக்குறிச்சி டோல்கேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30க்கெலாம் வந்தாச்சுங்க. திருப்பி வர எனக்கு தெரியும். 8 மணி பஸ்ஸில் எடுக்கிறேன். திருப்பி நாகாஜில் ஏடிக்கார எப்படி பேசுறது? கண்டக்டர் போனோம் வச்சுக்கா, அவன் அண்டார் எப்படி பேசுறாரு? அவர் உடனே டைம் போட்டுருந்தோம். முன்னாள் வண்டியாக புது பஸ் ஸ்டாண்ட் இப்போ தான் கட்டி முடிச்சிருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே போக போகிறோங்க. கரெக்டாக 9:35க்கு போக போகிறோங்க. விழுப்புரம் 3 சீட்டு போட்டுருக்குறேன். சீட்டு மாற்றிக்கிட்டு விட்டியா? யார் தான் வண்டி ரிப்பேர் நான் ஒன்று கேட்கல. உனக்கு ரிப்போர்ட்லாம் எதுவும் எழுதல. சொல்லு எப்படி வைக்கிறேங்க. என்னதான் நீங்கள் வேலை என்னதான் நான் எனக்கு எப்படி தான் தெரியும். கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டா இறங்கிங்க. கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லாம் கள்ளக்குறிச்சியில் இறங்கி சார். போகிறோம்மா எஸ், இந்த கள்ளக்குறிச்சி டிப்போவை சேர்ந்தது தாங்க நம்ம வண்டி. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். சேலம் போயிட்டு மறுபடியும் சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சி வந்து ஹால்ட்டுங்க. எஸ் சார், ஒரு 5 நிமிஷம் பிரேக்குங்க. பிரேக் மீன் சைன் போட்டு வந்தாங்க. அப்படியே கிளம்பியாச்சு. 9:40க்கு வெளியே போகிறோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஆத்தூர் தாங்க. இந்த புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பைபாஸ்க்கு ஒட்டின மாதிரியே கட்டியிருக்காங்க. பைபாஸ் அது போகுது, இங்கே பஸ் ஸ்டாண்டுங்க. மோஸ்ட்லி இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் அங்கே கட்டிகிட்ருக்காங்க. இப்போ திண்டிவனம் ஆகட்டும், பஞ்சப்பூர் ஆகட்டும், எல்லாமே பைபாஸுக்கு ஒட்டின மாதிரியே கட்டிகிட்ருக்காங்க. இங்கேருந்து நம்ம பஸ்ஸுக்கு சென்னை சேலமெல்லாம் ஸ்டாப்பேஜே இல்லைங்க. ஸ்ட்ரெயிட்டாக 95 கிலோமீட்டர் நான் ஸ்டாப். ஒரே ஒரு ஸ்டாப்பு தான், நடுவில் ஆத்தூர். டேரெக்டாக போயிடலாம். ஐ திங்க் ஸோ 12 o'clock முன்னாடியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இந்த லெஃப்டில் ரோடு போகுது பார்த்தீங்களா, இது சின்ன சேலம் போகலாங்க. வேலை செய்யறவங்க கண்டா அப்போ இருக்கிற பாத்ரூம் போனால் செய்யணும்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க.
சாத்தூர் பக்கம் வந்தாச்சுங்க. அப்படின்ட்டு டைரக்ஷன் ஆயாச்சு. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. ஆத்தூர் வந்தாச்சுங்க. கரெக்டாக 10:40 பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். ஆத்தூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு 5 minutes பிரேக் அப்புறம் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு சேலம் தாங்க. ஷெட்யூல் டைமுக்கு முன்னாடியே போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கரெக்டாக சேலத்துக்கு 58 கிலோமீட்டருங்க. அதிகபட்சம் 1 hour ஆக்கிடுவாங்க. பார்ப்போம். அண்ணன் ஸ்டைல் இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி. அண்ணன் ஸ்டைலாக ஓட்டுறக்காகவே கீழே எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரூவோட செலவு தாங்க. நான் சொல்கிறேங்க, நம்ம சேலம் போய் எண்டு கார்டு கொடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான்.
சேலம் வந்தாச்சுங்க கரெக்டாக 12 மணி. பார்ப்போம் பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்ட்டு. சேலம் பஸ் ஸ்டாண்டா. எப்பயுமே ஜேன்னு இருக்கக்கூடிய சேலத்துக்கு வந்தாச்சுங்க. உள்ள போதுடா போ. உள்ள போடு. வண்டி நிக்குது சார். ரொம்ப நன்றி. அப்புறம் இது எஸ் இந்த பெங்களூருக்கு கூட்டத்தை பாருங்க பா. எஸ் அப்படியே நம்ம வண்டி ரேக்கில் போடுறாங்க. ஆக்சுவலி இந்த கேஎம்எஸ் பாடி பில்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஜஸ்ட் அந்த ஃப்ரண்ட் லுக் மட்டும் பாருங்களே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஆக்சுவலி வண்டியோட டைமிங் ஒன்று தாங்க மிஸ்ஸிங்கு. கள்ளக்குறிச்சியில் ரெகுலராக காலையில் 10:20க்கு எடுத்து சென்னை பார்த்திங்கன்னா 3:30க்கெல்லாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே 5 மணிக்கு எடுத்து இங்கே 12:10க்கெல்லாம் வந்துடுவாங்க. மறுபடியும் இங்கே ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் 2:20க்கு எடுத்து 4:30க்கெல்லாம் நம்ம கள்ளக்குறிச்சி போய் ஹால்ட்டுங்க. இப்படி தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கள்ளக்குறிச்சியிலேருந்து கிளாம்பாக்கம், கிளாம்பாக்கத்துலேருந்து சேலம், சேலம் டு கள்ளக்குறிச்சி வண்டியோட ரூட்டுங்க ஆப்ரேட்டிங் பேட்டர்ன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு தரமான லக்ஸரியான பஸ்ஸை வ்ளாக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் another ஒரு சூப்பரான ஜேர்னியில் மீட் பண்ணுறோம். டாடாங்க. எஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அடுத்தபடி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, பேக் டு கோயம்புத்தூர் தாங்க. வர ட்ரெயினை பிடிச்சி கோயம்புத்தூர் போக போகிறோம். ஏன்னா நாளைக்கு காலைல ஆஃபீஸ் இருக்குங்க. அப்படியே போகலாம் வாங்க. எஸ் ப்ரோ அப்படியே சென்னை கிளம்புறாரு. ப்ரோ பாய் ப்ரோ. செம மீட்டப், அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணோம். செமையாக முடிஞ்சிருச்சு. சரி ப்ரோ பார்க்கலாம். ஓகே ப்ரோ. எஸ் இன்றைக்கி அலப்பி எக்ஸ்பிரஸில் தாங்க கோயம்புத்தூர் வரைக்கும் போக போகிறோம். எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு தெரியல இப்போ வரைக்குமே. பார்ப்போம். வா பயங்கர க்ரௌடாக இருக்குங்க. எஸ் 4:15 கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. டாடா பை பை. எஸ் எங்கள் அப்பாவும் வந்துட்டாருங்க. அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான்.